வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா வாக்காளர் சிறப்பு முகாம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அந்த வகையில் புதிதாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விரும்புகிறவங்க, அதே போல் பெயர் நீக்கம் செய்கிறவங்க, முகவரி மாற்றம், தொகுதி மாற்றம், தொலைந்து போன ஓட்டர் ஐடி மறுபடியும் பெறுவதற்கான சேவைகள் எல்லாமே இந்த சிறப்பு முகாமில் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான முகாம் பார்த்திங்கன்னா எப்பொழுது நடக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிறப்பு முகாமானது வருகிற 23/11/2024 சனிக்கிழமை மற்றும் 24/11/2024 ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தேதியிலும் பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு முகாம் நடைபெறுது. இந்த சிறப்பு முகாம் பார்த்திங்கன்னா உங்கள் அருகாமையில் உள்ள வாக்குச்சாவடி மையத்திலேயே இந்த சேவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதற்காக எந்த கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது. மேலும் இது தொடர்பான ஏதேனும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா 1950 அப்படிங்கிற இலவச கட்டணம் இல்லா தொலைபேசி எண்ணுக்கு அழைச்சி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் யார் யார் எந்த படிவங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு நிமிஷம் பார்த்துருவோம். படிவம் 6 பார்த்திங்கன்னா புதிய வாக்காளர் பதிவு செய்வதற்காக படிவம் 6 பயன்படுத்துவோம். படிவம் 6A எதுக்காகனா வெளிநாடு வாழ் வாக்காளர் பெயர் பதிவு செய்வதற்காகவும், படிவம் 6B வாக்காளர் அடையாள அட்டைக்கு ஆதார் எண் இணைக்கிறவங்களுக்கும் பயன்படுத்தலாம். அதே போல் படிவம் 7 எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா பெயர் நீக்கம் செய்வதற்காக படிவம் 7 பயன்படுத்தலாம். அதே போல் படிவம் 8 குடியிருப்பை மாற்றுறது, அதாவது ஒரு தொகுதியிலேருந்து இன்னொரு தொகுதிக்கு மாறுறவங்க, வேறு மாநிலத்திலேருந்து மாறுறவங்க, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா படிவம் 8 பயன்படுத்தலாம். இந்த முகாமில் பெயர் சேர்க்கிறவங்க மற்றும் திருத்தம் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமான ஆவணங்கள் தேவைப்படும். அதில் எது முக்கியம்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபு, ஏஜ் ப்ரூஃப், ஐடென்டி ப்ரூஃப், இந்த 3 ஆவணங்கள் கட்டாயமாக இணைச்சிருக்கணும். புதிதாக விண்ணப்பிக்கிறவங்க புகைப்படத்தையும் கூட இணைக்கணும். அதே போல் கைபேசி எண்ணை இணைக்கிறது சிறப்பு. இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.